விஜயநகர பேரரசை மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆண்டு வந்தார். அவையில் தெனாலிராமன் எப்போதுமே மன்னருக்கு துணையாக இருப்பார். ஒருநாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தன் வாளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக வாள்பட்டு மன்னரின் இடது கை சுண்டு விரல் வெட்டுப்பட்டு துண்டானது. ரத்தம் கொட்டியது. மன்னர் வலியால் துடித்தார். பதறிப்போன சேவகர்கள் மருத்துவரை அழைக்க ஓடினார்கள். அருகிலிருந்த தெனாலிராமன் மன்னரை பார்த்து, "மன்னா, கலங்காதீர்கள். கடவுள் எதை செய்தாலும் அது நன்மைக்கே. இதுவும் நன்மைக்கே நடக்கிறது என்று நினையுங்கள்" என்றார். வலியின் உச்சத்திலிருந்த மன்னருக்கு தெனாலிராமனின் வார்த்தைகள் கடும் கோபத்தை ஏற்படுத்தின. "என் விரல் போய்விட்டது. இவன் இதுவும் நன்மைக்கு என்கிறான். இவனை உடனே பிடித்து சிறையில் அடையுங்கள்" என்று உத்தரவிட்டார். காவலர்கள் தெனாலிராமனை இழுத்துச் சென்றனர். அப்போதும் ராமன் சிரித்துக்கொண்டே, "இதுவும் நன்மைக்கே" என்று சொல்லிவிட்டுச் சென்றார். சில மாதங்களுக்குப் பிறகு விரல் காயம் குணமானதும் மன்னர் வேட்டையாட காட்டுக்குச் சென்றார். ஒரு மானை துரத்திக் கொண்டு அடர்ந்த காட்டிற்குள் சென்றவர் வழி தவறி தனித்துவிடப்பட்டார். அப்போது அந்த காட்டில் வசிக்கும் முரட்டு காட்டுவாசிகள் மன்னரை சூழ்ந்து பிடித்துவிட்டார்கள். அவர்கள் தங்கள் மலை தேவதைக்கு நரபலி கொடுப்பதற்காக ஒரு ஆளை தேடிக் கொண்டிருந்தார்கள். மன்னர் வாட்டச்சாட்டமாகவும் ராஜகலையுடனும் இருந்ததால் அவரையே பலி கொடுக்க முடிவு செய்தார்கள். மன்னரை கட்டிப்போட்டு பலிபீடத்தில் ஏற்றினார்கள். பூசாரி பெரிய கத்தியை எடுத்துக்கொண்டு பலி கொடுக்க தயாரானார். முறைப்படி பலி கொடுக்கும் முன் பலியிடப்படும் நபரின் உடலில் ஏதேனும் குறைபாடு உள்ளதா என்று சோதிப்பது வழக்கம். பூசாரி மன்னரின் உடலைச் சோதித்தபோது இடது கையில் ஒரு விரல் இல்லாததைக் கண்டார். உடனே கத்தியை கீழே போட்டுவிட்டு, "தலைவரே, இவரை பலி கொடுக்க முடியாது. இவர் உடலில் ஊனம் உள்ளது. அங்கம் குறைபாடு. ஊனமானவரை பலி கொடுத்தால் தேவதை ஏற்க மாட்டாள். அது நமக்கு தீமையை உண்டாக்கும். இவரை விடுவித்து விடுங்கள்" என்றார். அதனால் காட்டுவாசிகள் மன்னரை விடுவித்தார்கள். உயிர் தப்பிய மகிழ்ச்சியில் மன்னர் அரண்மனைக்கு திரும்பினார். நேராக சிறைச்சாலைக்குச் சென்று தெனாலிராமனை விடுவித்தார். மன்னர் ராமரிடம், "ராமா, அன்று நீ சொன்னது சரிதான். என் விரல் வெட்டப்பட்டதால்தான் இன்று என் உயிர் தப்பியது. அந்த காயம் எனக்கு நன்மையாகவே முடிந்தது. ஆனால் நான் உன்னை இத்தனை நாள் சிறையில் வைத்திருந்தேனே, அது எப்படி உனக்கு நன்மையாகும்?" என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன் புன்னகையோடு சொன்னார், "மன்னா, அதுதான் மிகப்பெரிய நன்மை. நான் உங்கள் மேய்க்காப்பாளர். நான் சிறையில் இல்லாமல் இருந்திருந்தால் வேட்டைக்கு உங்களோடு நானும் வந்திருப்பேன். உங்கள் உடலில் குறை இருந்ததால் உங்களை விட்டிருப்பார்கள். ஆனால் என் உடலில் எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு பதிலாக என்னை அவர்கள் பலி கொடுத்திருப்பார்கள். நான் சிறையில் இருந்ததால்தான் இன்று உயிருடன் இருக்கிறேன். எனவே நான் சிறை சென்றதும் நன்மைக்கே." உடனே மன்னர் தெனாலிராமனை பார்த்து சிரித்து, "தெனாலிராமா, உன்னுடைய நேர்மையான சிந்தனையும் புத்திசாலித்தனமும் மெச்சத்தக்கது. இதோ உனக்கான பரிசு" என்று தெனாலிராமன் உனக்கு மன்னர் பரிசுகளைக் கொடுத்தார். நமக்கு நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலும் ஒரு காரணம் இருக்கும். துன்பம் வரும்போது சோர்ந்து போகாமல், எல்லாம் நன்மைக்கே என்று வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே துவண்டு போகாதீர்கள். இதுபோல அழகான கதைகளை தெரிந்து கொள்ள இப்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. டாடா, பை பாய்.